ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரத்திலே நம்முடைய ஆண்டவரே ஆராதனை செய்வதற்கும் ஜெபம் செய்வதற்கும் அவருடைய வசனத்தை கேட்பதற்கும் அவருடைய இருதயத்தினுடைய நிலைமை நாம் அறியும்படிக்கும் அவருக்கு முன்பாக நம் இருதயத்தை திறந்து காத்திருக்கும்படி. ஆமாங்க, வசனத்தை கேட்கும் போது காதுகள் திறக்கப்பட வேண்டும், இருதயமும் கூட திறக்கப்படணும். அப்பொழுதே காதுகளில் கேட்ட வசனம் இருதயத்துக்குள்ளே நுழைந்து பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நடக்கும். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையும் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், பேசும்படியாய் கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? கடந்திரவு நிம்மதியாய் தூங்கி எழுந்தீங்களா? உடல் ரீதியாக நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்தோடு இருக்கிறீங்களா? மன ரீதியாக திருப்தியோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய விதத்திலே வசனத்தினாலே பலப்படுகிறோம் என்று சொன்னாலும், சரீரத்திற்கு தேவையான எல்லாமே இருந்தாலும் மன ரீதியாக ஏதோ ஒரு குறைவு, அவங்க விருப்பப்படுவது கிடைக்காத போது இருந்து கொண்டிருக்கும். சரி, உலகத்தில் இருக்கிறவங்க பாவத்தின் காரியங்களையும் பாவத்தின் செல்வங்களையும் விரும்புவாங்க. ஒரு நபர் ஆண்டவரை அறிந்த பிறகு, ஆண்டவரின் அன்பை பகிர்வது தொடங்கிய பிறகு, ஆண்டவருடைய நாமத்திலே மற்றவர்களை நேசிக்க தொடங்கிய பிறகு, ஆண்டவருடைய நாமத்திலே மற்றவர்களுக்காக தன்னைத்தான் தியாகம் செய்ய கற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தரின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது, மற்றவர்களுக்கு அவர்களுக்காக தியாகம் செய்வது பழக்கப்படுத்திக் கொண்ட பிறகு, அவர்கள் அந்த நபர், அது யாராயிருந்தாலும், ஆணானாலும் பெண்ணானாலும், தகப்பனோ தாயோ ஊழியனோ தலைவனோ, ஒரு நபர் மேய்ப்பனானாலும் ஒரு உதவியாளனானாலும், தான் எவ்வளவோ அன்போடு, எவ்வளவோ தியாகத்தோடு, எவ்வளவோ விசுவாசத்தோடு, எவ்வளவோ தன்னைத்தான் செலவழிக்கும் போது, அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, அந்த மற்ற நபரிடத்திலிருந்து, அதாவது நன்மை பெற்றவர்களிடத்திலிருந்து குறைந்தது ஒரு தேங்க்ஸ் எதிர்பார்ப்பது என்பது சர்வசாதாரணமானது இல்லையா? நம்ம அவங்களுக்கு செய்த உதவிக்கு அவங்க திரும்ப நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க அவசியம் இல்லை. ஆனால் பட் செய்த காரியத்தின் நிமித்தம் அந்த மற்ற நபர் நன்மை பெற்றாங்க என்று அறியும் போது ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் மனிதர் எப்படி இருக்கிறாங்க என்றால், எப்படி இருக்கிறாங்க? அன்பை பெற்றுக்கொண்டு, நன்மையை பெற்று, உதவியை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, தேவனுடைய நன்மைகளாலே நிரம்பிய பிறகு அப்படி தேவனையும் மறந்து போகிறாங்க. தேவன் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்தாரோ அந்த நபர்களையும் அலட்சியப்படுத்துகிறாங்க. ஏனென்றால் கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? திருப்பிக் கொடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும். எதற்கு? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும். தணிந்து போய்விட்ட அன்பு இருக்குமாங்க? அன்பு தணிந்து போய்விடும் என்றால் அந்த அன்பிலே கிரியை இருக்காது என்று அர்த்தம். அவர்களுடைய அன்பிலே அங்க எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. இன்றைக்கு அதுதான் அன்பு பஞ்சமாகி அநேகர் உலகத்திலே நேசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்க, தவிர நேசிப்போம் என்கிற ஆசை இல்லாமல் இருக்காங்க. பாருங்க, நேசம் அன்பு என்றால் இந்த வாலிப பிள்ளைங்க நேசம் என்று நினைக்காதீங்க. அதுதான் அன்பு என்று இந்த உலகத்தில் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். பாருங்க, யோவான் எழுதிய 1 நிருபம் 4வது அதிகாரம்
யா 4வது அதிகாரம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படியே நாம 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி அவர் முதலாவது நம்மை நேசித்தார். 19ஆம் வசனத்துல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று நம்புகிறீங்களாங்க? எங்க என்ன நேசிக்கிறார் என்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. தேவனின் அன்பை அநேக விதத்தில் அனுபவித்துக் கொண்டே அநேகர் இன்றைக்கு அவருடைய அன்பை புரிந்து கொள்வதில்லை. அந்த அன்பை, தேவனுடைய அன்பை யாருக்காக நேசிக்கிறாரு? தேவன்னா நேசிக்கணும் இல்லையா என்று டேக் இட் ஃபார் கிராண்டட் என்பாங்க பாருங்க. சர்வசாதாரணமாய் அவர் நேசிக்கணும், அவர் மன்னிக்கணும், அவர் ஆசீர்வதிக்கணும், அவர் எல்லாமே கொடுக்கணும், நான் மாத்திரம் என் இஷ்டம் போல நான் இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. இது சரியில்லை. நம்மை தேவன் நேசித்தால் அவரே முந்தி நம்மை நேசிக்கிறார், நேசிக்க கற்றுக் கொடுக்கிறார், அன்பை அவர் காண்பிக்கின்றார். ஆகவே நாம் அவரை நேசிக்க வேண்டும். லவ் பிகெட்ஸ் லவ். ஒன் வேல இருக்கும்போது அது ரொம்ப வேதனையா இருக்கும்லங்க. அன்பு அன்பை பிறக்க செய்யும். ஆனால் பாவம், அக்கிரமத்தினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகுது. பாவம் என்பது அல்லது வேற எண்ணங்கள் அல்லது வேறு எதுவா இருந்தாலும் சரி, நேசிக்கிறவர்களுக்கும் நேசிக்கப்படுகிறவர்களுக்கும் நடுவில் வரும்போது, அது பணமாக இருக்கட்டும், அது புகழா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், அந்த அன்பு தணிந்து போகும். பாருங்க, நம்ம பிள்ளைகள் நம்மை ரொம்பவும் நேசிப்பாங்க. சிறு பிள்ளைகளா, குழந்தைகளா இருக்கும்போது அம்மாவினுடைய அன்பை அனுபவித்த ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள், அன்பு இனிமையானது, அம்மா இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நேரம் வரும்பொழுது அந்த தாயின் அன்பு என்னாச்சு? அம்மா மேல இருக்கிற அன்பு அவ்வளவு அனுபவித்து அந்த தாயை நீங்க திரும்ப நேசிக்க முடியவில்லை என்றால், அந்த பெற்றோரை நீங்க நேசிக்க முடியவில்லை என்றால், நடுவுல உங்களுக்கு ஏதோ பாரம் வந்தது, கடமைகள் வந்தது, வருத்தங்கள் வந்தது. ஆமாம், உண்மைதான். உங்களுக்கு திருமணமான பிறகு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சுமைகள், உங்க பிரச்சனைகள், உங்க போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் முதிர் வயது வரும்போது உன்னுடைய தாயை அலட்சியம் பண்ணாதே, உன்னுடைய தகப்பனை அலட்சியம் செய்யாதே என்று வசனம் எச்சரிக்கிறது. நமக்கு முதலாவது உலகத்திலே அன்பு என்பது யாரை கொண்டு கற்றுக் கொடுத்தார் தேவன் நமக்கு? நாம குழந்தைகளா இருந்தபோது நம்மை கொஞ்சி, நம்மை தூக்கி கொண்டு, நம்மை சுமந்த தாய் தகப்பன் மூலம் தானே நம்ம அன்பு என்றால் என்னவென்று அறிந்து கொண்டோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அந்த அன்பின் மொத்த உருவமாகிய ஆண்டவர் நமக்கு தன்னுடைய அன்பை காண்பித்தாருங்க. காண்பித்து மீட்டு கொண்டார். எப்படி காண்பித்தார்? தன்னுடைய உயிரையே கொடுத்து காண்பித்தார். எப்படிங்க? ஒரு முறை பாருங்க, அங்கேயே யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே, யோவான் எழுதிய முதல் நிருபத்தின் 4வது அதிகாரத்திலே 10ஆம் வசனம் பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால், அதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம நேசித்ததினால தேவன் நம்மை நேசிக்கவில்லை, அவரே நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி, நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தாருங்க. பாருங்க, ஆண்டவர் உலகத்துக்கு வந்திருந்த போது அவ்வளவு அன்பு காண்பித்து, எல்லாரையும் சுகப்படுத்தி, எல்லாருக்கும் நன்மைகள் செய்து, எல்லார் பசியும் தீர்த்து, அவ்வளவு அற்புதங்களை செய்து, அவ்வளவு நீதி போதனைகளை தேவையான அன்பின் வார்த்தைகளாலே அவர் மனிதரை ஆற்றி தேற்றி ஆறுதல் செய்த போதும், எவ்வளவு பேர் உண்மையிலேயே ஆண்டவரை திரும்ப நேசித்தாங்க, கனப்படுத்தினார்கள், பிரதிபலனை பார்த்தார்கள். அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். நாமும் சொல்லுவோம், எவ்வளவு இருக்கிறது தேவ அன்பு, எவ்வளவு ஆக என்னை அவர் நேசித்தார், எனக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், என்னை மன்னித்தாரு,
என்னை தீங்கிலிருந்து தப்புவித்தார், ஆபத்திலிருந்து தப்புவித்தார் என்று ஒரு சாட்சி சொல்லி அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் தவிர, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய அன்பை போன்றதல்ல, தனிந்து போவதல்ல, நின்று விடுவது அல்ல. அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து பாய்ந்தோடும் அந்த அன்பை யாரும் நிறுத்த முடியாதுங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும், அந்த அன்பை நீங்க உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும், அதை நீங்க அப்ரிஷியேட், நீங்க பாராட்டினாலும் இல்லாவிட்டாலும், நீங்க ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும், நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும், அவருடைய அன்பு பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் அன்பு புரண்டோடுகிறது. நீங்க ரிஜெக்ட் செய்தீங்க என்றோ, நீங்க எதிர்த்தீர்கள் என்றோ, நீங்க வேண்டாம் என்றீர்கள் என்றோ, விட்டுட்டீங்க என்றோ நின்று விடுவது அல்ல அவருடைய அன்பு. சாதாரணமாய் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை நேசிக்காவிட்டால் நாம நேசிப்பதை விட்டு விடுவோம். இது உலக அன்பு. உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, இது உலக அன்பு. ஆனால் வெறுக்கிறவர்களை நேசிக்கிற அன்பு, அலட்சியம் செய்கிறவங்களை நேசிக்கிற அன்பு, கண்டுகொள்ளாதவர்களை கண்டுகொள்ளும் அன்பு, நிற்காத அன்பு, தனியாத அன்பு, அவிந்து போகாத அன்பு. எவ்வளவு பாடுறோங்க நம்ம. அந்த ஏசாண்டவருடைய அன்பை உங்களுடைய வாழ்நாட்கள்ல நீங்க எவ்வளவு பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று உணர்ந்தால், அந்த ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து பணிந்த அவரை ஆராதிக்கிறவர்களா இருப்போம். அன்பு தன்னை செலவழிக்கிறது. ஒரு உண்மையான பெற்றோர், கிறிஸ்துவை அறிந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பாங்க. கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை நேசிப்பாங்க. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கும் தேவ ஊழியர் தேவன் தனக்கு ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களை நேசிப்பார். கிறிஸ்துவின் அன்போடு நேசிப்பார். அவளிடத்திலிருந்து எதையோ எதிர்பார்த்த அல்ல, அவங்க புகழ்ச்சிக்காக, அவங்க ஆதாயத்துக்காக அல்ல. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு முறை இங்க கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதை உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளே பெற்றோருக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் எனக்கு உண்டான யாவற்றையும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக மிக சந்தோஷமாக செலவு செய்வேன். எனக்கு உண்டான யாவற்றையும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக சந்தோஷமாய் செலவு செய்வேன். என்னையும் நான் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். வா, எவ்வளவு நல்ல ஊழியக்காரருங்க. உங்கள் ஆத்துமாக்களை பலப்படுத்த, நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஸ்திரப்பட, நீங்கள் ஆவியிலே கனி கொடுக்க, நீங்கள் விருத்தி அடைவதற்கு எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் செலவு பண்ண விரும்புகிறேன். செலவு பண்ணி விடுகிறேன். என்னுடைய நேரம், என்னுடைய பலம், என்னுடைய தாளந்துகள், எனக்கு இருக்கிற செல்வங்கள். இன்னும் சொல்லுகிறார், என்னை நான் செலவழிக்கின்றேன். பியாண்ட் மை கெப்பாசிட்டி. நான் எக்ஸாஸ்ட் ஆகிவிட்டாலும் என்னுடைய சுகத்தை விரும்பாமல் உங்களுடைய நன்மைக்காக இரவும் பகலும் வீடாக அலைந்தும் உங்களுக்கு எப்படி கண்ணீரோடு புத்தி சொன்னேனோ ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் தெசலோனிக்க சபைக்கு. உண்மைதானங்க? ஒரு உண்மையான அன்பு நிறைந்த பெற்றோர் அப்படித்தான் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் தங்களை தாங்களே செலவு செய்து கொண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு தலைவர், ஒரு பாஸ்டர் எனக்கூடியவர்கள், ஒரு ஊழியன் என்பவர்கள் அப்படியாக கிறிஸ்து கல்வாரியிலே காண்பித்த அன்பை தன் மூலமாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்த நபர்களை கிறிஸ்துவின் அன்போடு வளர்த்து போஷித்து பராமரித்து கடிந்து கொண்டு எச்சரித்து அவர்களை சரி செய்து தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று வாஞ்சையோடு பிரயாசப்படுவாங்க. ஆனால் கடைசி காலத்தில் எதை செய்தாலும் லாபத்திற்காக எதிர்பார்ப்பதும், பிரதிபலனுக்காக எதிர்பார்ப்பதும், புகழ்ச்சிக்காக எதிர்பார்ப்பதும், என்னங்க அந்த எண்ணத்தோடு செய்வதை வியாபாரம் என்பார்கள் தவிர அன்பு கிடையாதுங்க. அன்பு எப்பொழுதும் மற்றவர்களிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்காது. இட் கிவ்ஸ் அண்ட் கிவ்ஸ் அண்ட் கிவ்ஸ். அதுவே என் ஏசாண்டவர் கல்வாரி சிலுவையில காண்பித்தார். அவருடைய அன்பு எல்லையற்றது. அவருடைய அன்பு என்றைக்கும் இருக்கிறது. அவருடைய அன்பு கடைசி வரை இருப்பது.
இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் உள்ளதா? கிறிஸ்து நம்மை எதற்கு நேசித்தாரு? நான் உங்களை நேசித்தது போல நீங்க மற்றவர்களை நேசியுங்கள். நீங்க ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அன்பின் சொரூபியாகிய ஆண்டவருடைய சாட்சியை, அன்பை உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் பிரதிபலியுங்கள் என்றார் ஆண்டவர். ஆகவே நாம தேவனை நேசித்தால் நிச்சயமாக தேவனுடைய நாமத்திலே நம்மை சுற்றி இருக்கிறவங்களை, நம்முடைய வீட்டாரை, நம் உறவினரை, நம் விரோதிகளை, நம் சத்துருக்களை கூட நேசிக்க முடியும். அந்த நிலைக்கு நீங்க போகும்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பக்குவத்தை அடைகிறீர்கள் என்று அர்த்தம். எவ்வளவு இருந்தாலும், எத்தனை செய்தாலும் அன்பு இல்லாதிருந்தால் அதெல்லாம் வீணுங்க. கண்களை மூடுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு தணிந்து போகும் இந்த கடைசி காலத்துல அன்புள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிப்பது அல்ல, எங்களை நேசிக்காதவர்களை அலட்சியம் செய்கிறவர்களே, அன்பை மறந்தவர்களை, நன்மைகளை மறந்தவர்களை, அவர்களையும் அது கல்வாரி அன்போடு நேசிக்க உதவி செய்யுங்க. உலக அன்புகளிலிருந்து எங்களை விடுவித்து சுயநலம் இல்லாத, மாயமற்ற, தியாகம் நிறைந்த பரிசுத்தமான பரலோகத்தின் கல்வாரி அன்பினாலே உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நிரப்புங்கப்பா. இன்றைய தேவ ஊழியர்கள் உம்முடைய அன்போடு போதிக்கவும், உம்முடைய அன்போடு ஊழியம் செய்யவும், இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் அன்போடு வளர்த்து ஆளாகவும், இன்றைய விசுவாசிகள் அன்புக்கு கட்டுப்பட்டு அன்பின் மூலமாய் அற்புத ஆச்சரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்று நம்பி, பணத்தினாலே சாதிக்க முடியாதவர்களை அன்பினாலே சாதிக்க முடியும் என்று உணர்ந்து, கிறிஸ்துவின் அன்பினாலே எங்களை நாங்கள் செலவழித்து விட, மற்றவர்களுக்காக தியாகம் செய்யவும் கற்றுக் கொடுக்கும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான நிலைக்கு எங்களை உயர்த்தும்படியாய் கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்து வாழ்வோம், அன்பு நிறைந்து இருக்க பிரயாசப்படுவோம், அன்பிலே முன்னுக்கு செல்லுவோம். கிறிஸ்துவின் அன்பு உலக அன்பு இல்லைங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.